அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நினைத்தது நடக்க தீப வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும், விளக்கு ஏற்ற உகந்த நேரம் எது, எத்தனை முகம் கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும், அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நாம் மனதார நினைத்து முழு மனதுடன் ஏற்றினால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. தான் நம்ம முன்னோர்கள் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. விளக்கேற்றும் போது எந்த மாற்றத்தை செய்தால் நம்ம நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தெய்வங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது தான் தீபம் என்று சொல்லப்படுது. எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. தீபம் ஏற்றும்போது நம்ம எந்த விளக்கில் தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கேற்ற பலன் தான் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த திரி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வேணும்னு நினைக்கிறவங்க, அப்படி அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக முயற்சி சென்று கொண்டு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு தாம்பலத்தையே எடுத்து அதில் மஞ்சள் கொட்டி அதற்கு மேலே 2 அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த சுபகாரியங்கள் அனைத்தும் எந்தவித தடைகளும் இல்லாமல் மங்களகரமாக நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. போல நல்ல வேலை கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க அல்லது கிடைத்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இப்படி செய்யுங்க. ஒரு சந்தனக்கட்டையை வாங்கி அதை உரசி அதிலிருந்து சந்தனத்தை எடுத்து தாம்பாளத்தில் தடவி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான சந்தனம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, ஏலக்காயை போட்டு அதற்கு மேல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் அவர்கள் விரும்பிய வேலையும் பதவி உயர்வும் அதே மாதிரி பேரும் புகழும் கிடைக்கும். வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது, சென்றாலும் பயமாக இருக்கிறது, தடைகளாக இருக்கிறது என்று நினைப்பவங்க தங்கள் வீட்டில் பூஜை அறையில் குங்குமத்தை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி அதற்கு மேல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் போய்விடும் என்றும் சொல்லப்படுகிறது. தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணி முதல் தொடங்கி 5:30 மணி வரையிலான காலம் என்றும் சொல்லப்படுகிறது. அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது. போல காலை மாலை என 2 நேரங்களிலும் வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது. விளக்கு ஏற்றும் நேரத்தை பார்த்தோம். எத்தனை முகம் கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும், அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் நல்ல பலன்களை மத்தியமாக தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல 2 முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை பொங்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல 3 முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் பெற்று தரும் என்றும் சொல்லப்படுகிறது. 4 முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல 5 முகம் கொண்டு விளக்கு ஏற்றினால் வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே செழித்து கொண்டு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சேர்வதற்கு 5 முக விளக்கை ஏற்றலாமா அல்லது குத்து விளக்கை ஏற்றலாமா என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு வருகிறது. குத்து விளக்கு ஏற்றினால் 2 குத்து விளக்காகத்தான் ஏற்ற வேண்டும், ஒரு குத்து விளக்கு ஏற்றக்கூடாது. அதாவது 2 விளக்கு ஏற்றினால் அதாவது 10 தீபங்கள் என கணக்கில் வந்துவிடும். அப்படி ஏற்றுவதில் தவறு ஒன்றும் கிடையாது. காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்காகும்.
வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது, 2 விளக்காக ஏற்றுவது ரொம்பவே நல்லது. போல ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு அகல் விளக்கு என்று கூட ஏற்றலாம். அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தீபங்கள் ஏற்றுவது விசேஷமான பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. விளக்கு ஏற்றும்போது எந்த திசையில் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றினால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மேற்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றினால் கடன்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடியதாகும். திசையை நோக்கி தீபத்தை ஏற்றினால் செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றை வளர்க்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. போல பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றினால் சகலவிதமான நன்மைகளும் தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குடும்ப ஒற்றுமை, மங்களம் ஆகியவை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளை துணி திரி போட்டு தீபத்தை ஏற்றினால் எல்லா வகையான நல்ல பயன்களும் தர்ம பலன்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல மஞ்சள் துணியில் திரி போட்டு தீபத்தை ஏற்றினால் அம்பாளின் கருணையோடு மன தைரியமும் தரக்கூடியது ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது. துணி திரி போட்டு தீபம் ஏற்றினால் நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் செவ்வாய் தோஷம் நீங்க, முருகப்பெருமானின் அருள் கிடைக்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கும் செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது. வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. போல தெய்வ குத்தம் இருந்தால் அதுவும் நீங்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் சாபம் நீங்கி தீய சக்திகளின் நெருக்கம் இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது. தண்டில் திரி போட்டு தீபத்தை ஏற்றினால் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகள் தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்தும் போது அந்த நிற துணிகளை பன்னீரில் நினைத்து காய வைத்து அதை திரியாக திரித்து கூட விளக்கு ஏற்றலாம். அதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவர்கள் அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திரிகளை பயன்படுத்தி கூட தீபத்தை ஏற்றலாம். மண் விளக்கு, அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல வெண்கல விளக்கில் தீபத்தை ஏற்றினால் தோஷத்தை போக்கக்கூடியதாகும். அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல செம்பு விளக்கில் தீபத்தை ஏற்றினால் மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான சூழலும் ஏற்படும். அதே போல பித்தளை விளக்கில் தீபத்தை ஏற்றினால் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. விளக்கில் தீபத்தை ஏற்றினால் வீட்டில் மன அமைதி ஏற்படும். அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. தங்க விளக்கில் தீபத்தை ஏற்றினால் ஆயுள் நீடிக்கும். பஞ்சலோக விளக்கில் தீபத்தை ஏற்றினால் தேசவசியத்தை உண்டாக்கும் என்றும் கூறப்படுகிறது. இரும்பு விளக்கில் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. தீபத்தை ஏற்றுவதற்கு பஞ்சு கூட்டு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் போன்றவற்றை வைத்து தீபத்தை ஏற்றி வழிபடலாம். எண்ணெயை தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல நெய்யில் விளக்கேற்றினால் செல்வ வளத்தை பெருக்கும், நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல நல்லெண்ணெயில் தீபத்தை ஏற்றினால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல விளக்கெண்ணெயில் தீபத்தை ஏற்றினால் புகழை உண்டாக்கும். அதே போல தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வசிய பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் சகல காரிய சித்தி, கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல பஞ்சகூட்டு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளி, செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்வது ரொம்பவே நல்லது. போல ஏதாவது தீக்குச்சி, பூவின் காம்பை வைத்துத்தான் திரியை தூண்டிவிட வேண்டும். அதே போல பூவை வைத்துத்தான் தீபச் சுடரை அணைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் எந்த மாதிரியான தீபத்தை ஏற்றிருக்கீங்க என்பதை பற்றிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.